இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சம்பந்தியம்மா, நீங்க செய்யறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என் பொண்ணை உங்க வீட்டுக்கு மருமாளாக்குறேன்னு சொல்லி தானே அவளை அங்க கொண்டு போய் தங்க வச்சீங்க. இப்ப அவளுக்கு வேற ஏதோ மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னத்த நீங்க சொல்லி நான் கேட்கறது? என் பொண்ணை உங்க பையனை கட்டி வைக்கிறீங்கன்னு சொல்லி தானே அவளோட நகை நட்டெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தேன். இப்ப வேற மாப்பிள்ளையை பாக்குறேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? உங்க கோவம்லாம் எனக்கு புரியுதுங்க. முதல்ல நான் சொல்றது கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. சரி சொல்லுங்க. நான் இப்பவும் சொல்றேன், சாரு தான் என் மருமக. அதை யாராலையுமே மாத்த முடியாது. ஏங்க, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலைங்க. உங்க மருமகன்றீங்க, ஆனா வேற மாப்பிள்ளை பாக்குறேன்றீங்க. நான் இப்ப சாருக்கு மாப்பிள்ளை பாத்துருக்கிறதே சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான். என்னத்த சொல்றீங்க? நீங்க வேற மாப்பிள்ளைய பாத்துட்டா நான் எப்படி சீனு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பாருங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. நான் மாப்பிள்ளை பார்க்க தான் போறேன். கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு போவேன். ஆனா அங்க மேடையில சாரு கழுத்துல தாலி கட்ட போறது என் புள்ள சீனு தான். என்ன? அது எப்படிங்க? வீட்டு விஷயத்துல மாயா பண்ண உதவியால என் பையன் மனசு மாறி அவளை ஏத்துக்கிட்டான். இதுக்கு மேல அவன் கிட்ட போய் சாருவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னா அவன் கண்டிப்பா கேட்க மாட்டான். ஆனா அவன் சாருவை கல்யாணம் பண்ற மாதிரி நான் ஒரு சூழ்நிலையை உருவாக்குறேன். நாம நினைச்சது சரிதான். சாருவுக்கு கண்ணு நல்லா தெரியுது. அவளை சீனு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அத்தை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்க ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க. ஆமா, சாருவை பொண்ணு பார்க்க வரப்போறது உண்மையான மாப்பிள்ளை இல்ல. அப்போ டூப்ளிகேட் மாப்பிள்ளையா? கிட்டத்தட்ட அப்படிதான். நான் தரகர்கிட்ட பேசிட்டேன். போலியா ஒரு மாப்பிள்ளை குடும்பத்தை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க தான் சாருவை வந்து பொண்ணு பார்க்க போறாங்க. கல்யாணமும் நிச்சயமாகும். அத்தை, அப்புறம் எப்படி சீனு மாமா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு? பொய்யா நான் ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளைய கல்யாணம் நடக்கிற நாள் அன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போக சொல்ல போறேன். ஏங்க, லெட்டரா? என்ன லெட்டர்? இத்தனை நாளா சாரு உங்க வீட்டுல இருந்திருக்கா. சாருவுக்கும் சீனுக்கும் முன்னாடி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு தப்பான தொடர்பு இருக்கும். சாருவோட கருப்பு மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால இந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லி அவன் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிடுவான். அப்போ கல்யாணம் நின்னுடும்ல. சரி, அப்புறம் எப்படி சீனு சாருவை கல்யாணம் பண்ணிக்குவான்? அதுக்குதான் நான் இருக்கேன்ல. என் அண்ணன் கிட்ட சாரு வாழ்க்கைக்கு நியாயம் கேட்பேன். அந்த நேரத்துல நீங்க வந்து சீனுவால உங்க பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சு, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு என் பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க, நல்லா அழுது நடிங்க. அதுவும் இல்லாம நீங்க தற்கொலை பண்ணிக்கணும். என்ன சம்பந்தி, என்ன சாவ சொல்றீங்களா? ஐயோ, சும்மா தற்கொலை முயற்சி பண்ற மாதிரி நடிக்க தான் சொன்னேன். அதுக்குள்ள நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை காப்பாத்திடுவோம். ஓஹோ, அப்படி சொல்ல வரீங்களா? அதுக்கப்புறம் என் அண்ணனுக்கு வேற வழியே இருக்காது. அவரை பேசி நான் சம்மதிக்க வச்சிடுறேன். சீனுவை சாரு கழுத்துல தாலி கட்ட வச்சிருவேன். சம்பந்தி, வேற லெவல்ல யோசிக்கிறீங்களே.